வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சென்னை ரிப்பன் மாளிகை பக்கத்துல நடந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு ஆகஸ்ட் 14, 2025 நிலவரப்படி என்ன நடந்திருக்குன்னு அலசலாம். சரி, நம்ம கிட்ட நீதிமன்ற உத்தரவு, காவல்துறை நடவடிக்கை, தொழிலாளர்களோட கோரிக்கைன்னு நிறைய விவரங்கள் இருக்கு. இதோட பின்னணி என்ன, இப்போ என்ன நிலைமைன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இது வெறும் போராட்டம் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. முதல்ல இந்த போராட்டம் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, இதுல சுமார் 2000 தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், அதாவது UILM துப்புரவு தொழிலாளர்கள் கலந்துகிட்டாங்க. இதுல நிறைய பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க, பெண்களாவும் இருக்காங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. முக்கியமான காரணம் சென்னை மாநகராட்சியோட மண்டலம் 5 அப்புறம் 6 இந்த பகுதிகளில் துப்புரவு பணிகளை தனியாருக்கு விடுற முடிவுதான். ஓ, தனியார் மயமாக்கல் அதனால என்ன பாதிப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க? பெரிய பாதிப்பு. பாத்தீங்கன்னா மாச சம்பளம் இப்போ இருக்கிற சுமார் 22,900 ரூபாயிலிருந்து 15,000 குறைஞ்சிடும்னு ஒரு பயம். அடேங்கப்பா, இது பெரிய வித்தியாசமாச்சே. ஆமா, அது மட்டும் இல்ல, பல வருஷமா வேலை செய்யறவங்களுக்கு வேலை பாதுகாப்பு, மத்த சலுகைகள் இதெல்லாம் கூட போயிடுமோன்ற கவலை தான் முக்கியமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, சில பேர் பல 10 வருஷமா இதே வேலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதேதான், அவங்க அனுபவத்தெல்லாம் கணக்குல எடுக்கணுங்கிறது அவங்க தரப்பு வாதம். அப்போ அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? ரொம்ப நேரடியாவே இருக்குமா? ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கு. ஒண்ணு, இப்போ இருக்கிற நிபந்தனைகளோட எங்களை நிரந்தர பணியாளராக்குங்க. இல்லனா இப்போ இருக்கிற NULM திட்டத்துக்கு கீழேயாவது தொடர்ந்து வேலை செய்ய விடுங்க. இதுதானே? சரிதான். இத்தனை வருஷம் சேவைய காரணம் காட்டுறாங்க. இவங்க இப்படி ரிப்பன் மாளிகை முன்னாடி போராடிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 13ஆம் தேதி கோர்ட் ஆர்டர் வருது. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த இடத்துல போராட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு சொல்லுச்சு. பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இடையூறு ஆகுதுன்னு காரணமா? ஆமா, அமைதியா போராடுறது உரிமைதான், ஆனா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் பண்ணணும்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு. ரிப்பன் மாளிகை அந்த மாதிரி இடம் இல்லைங்கிறது அவங்க கருத்து. இந்த உத்தரவு வந்த உடனே ஆகஸ்ட் 13 நடுராத்திரியில பெரிய போலீஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 40 பஸ் எல்லாம் ரெடியா வச்சிருந்ததா குறிப்புகள் சொல்லுது. நூத்துக்கணக்கான தொழிலாளர்களை, அதுல பல பெண்களும் சேர்த்து அங்கிருந்து வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்திருக்காங்க. நடுராத்திரி இல்லையா? ஆமா, நள்ளிரவுல தான். நிலைமை கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கு. கைது செஞ்ச பெண் போராட்டக்காரர்களை அப்புறம் விட்டுட்டாங்க. ஆனா அவங்கள வீட்டுக்கு அனுப்பல, தற்காலிக தடுப்பிடங்கள்ல வச்சிருக்காங்க. அப்போ ஆண் போராட்டக்காரர்கள் அவங்க இன்னும் வேளச்சேரி, நந்தம்பாக்கம், சைதாப்பேட்டைன்னு சென்னையோட பல பகுதிகளில் இருக்கிற சமுதாய கூடங்கள்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஆதரவு கொடுத்த வக்கீல்கள், சட்ட மாணவர்கள் கூட கைது செய்யப்பட்டதா சொல்றீங்களே? ஆமா, அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியே வந்ததும் உயர்நீதிமன்றம் கிட்ட மறுபடியும் ஆர்ப்பாட்டம் பண்ண திட்டம் இருக்குன்னு தகவல் வருது. அப்ப மொத்தத்துல பாக்கும்போது இது ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமை. தொழிலாளர் கவலை, தனியார் மயமாக்கல் பயம், போராட்டம், கோர்ட் ஆர்டர், போலீஸ் நடவடிக்கை, இப்போ கைது. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் தொழிலாளர் உரிமைகள், இன்னொரு பக்கம் நிர்வாகத்தோட நடவடிக்கைகள், நடுவுல சட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இழுபறி. அடிப்படை உரிமைகள், தனியார் மயமாக்கலோட தாக்கம்னு நிறைய கேள்விகள் இது எழுப்புது. ஆமா, அடுத்த கட்டமா போராட்டம் வேற இடங்கள்ல தொடரவும் வாய்ப்பு இருக்கு. சட்ட ரீதியான போராட்டமும் தொடரும்னு தெரியுது. கண்டிப்பா. இது வெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரச்சனை மாதிரி தோணினாலும் இதுல இருக்கிற விஷயங்கள், அதாவது தொழிலாளர் நலன், அரசு கொள்கை, சட்ட நடைமுறை, இதெல்லாம் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த சூழல்ல நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இது மாதிரி நகரங்களோட அடிப்படை சேவைகள்ல, இந்த துப்புரவு பணி மாதிரி விஷயங்கள்ல தனியாரோட பங்களிப்பு அதிகமாகும்போது நீண்ட கால அடிப்படையில அங்க வேலை செய்யற தொழிலாளர்களோட உரிமைகள்லயும் சரி, மக்களுக்கு கிடைக்கிற அந்த சேவையோட தரத்திலையும் சரி என்ன மாதிரி தாக்கங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்க? இது நிச்சயமா நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய கேள்வி. இந்த விரிவான அலசலுக்கு எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.